ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீ நம்ம எப்பவும் போல ஒரு மிஸ்டேக்கான விஷயத்தை தான் பார்க்க போறோம். இந்த காட்டை பத்தி பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த காட்டு பேர் தான் இனாவத் கலீல். ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம். நான் இந்த லைவ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்துங்க, என் உயிரை பணைய வச்சு பண்றேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னால இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பொறுத்து ஒரு மறக்காம பாத்துங்க. நம்ம சுத்தி பார்க்கலாம் இந்த காட்டை. இங்க யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம அப்படியே இங்க போதுங்கன்னா நம்ம ஊருக்கு ஆபத்தோடும் காய்ஸ். இனாவத் கலீல் காடுகளில் மீண்டும் ஒரு முறை ஒருவர் மர்மமான முறையில் ஒருவர் இறந்துவிட்டார். அதை தேடி சென்ற போலீசார்கள் ரிசர்ச் செய்ததில் இவர் பிரபலமான யூடியூபர் என்று கருதுகிறார்கள். இது சமூக வலைத்தளங்களில் வைரலாக இந்த வீடியோ பரவி வருகின்றது. உனக்கு தேவையில்லாத வேலை, போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீ போற வழி தப்புன்ற சொல்றேன். நீ அதே எடுத்துக்காம இப்படி பண்றா. எனக்கு நீ யாரும் இல்ல, நீ கொண்டு எனக்குன்னு இருக்க. நீ சொல்ற வேற யாரு பாத்துப்பா? அது ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாரு. இந்த தொழில் நான் காலை வச்சுட்டேன். இப்போ முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் என் உயிருக்கு ஆபத்து. எனக்கு பாத்தி தெரியும். போடா வெளியா. டேய், நீ உயிரோட தானது பாடுறா. அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். Code word Raju. பின்னாடி வருத்தப்படுவா. பணம் வேணுமா, உயிர் வேணுமா? உயிரோட விட மாட்டேன். அதை நீ வேற யாருக்கிட்டனா சொல்லு. நான் சாவ பல தடவை பார்த்தவன். அந்த யமனுக்கே என் மேல பயம். பாம்பு கடிச்சோ மனுஷன் அடிச்சோ சாகத்துக்கு ஒன்றும் ராஜுபாய் மனுஷன் இல்ல, மிருகம். டேய், அவனை டேனியல் கிட்ட போறான். அண்ணன் இருக்கிறாரா? வாப்பா ரத்தனம். இப்போ கூட நான் போயிடுறேன். 200 கோடி 100 கோடி பிடித்ததே பெரிய விஷயம். மிச்சம் மீதி 50 கோடிலாம் என்கிட்ட எதிர்பார்க்காத. நம்ம பேசுறது 200 கோடி. ஆனா நீ 150 கோடி தரேன்ன. ஆனா நீ அதுல 50 கோடி குத்துட்ட. மீதி 100 கோடி எப்ப தருவ? ஒரு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளேயே வந்தவே என்ன பண்ணுவேன்? அவ்வளோ தைரியம். இன்னைக்கு பணம் வாங்காம இங்கிட்டு போறதா இல்லை.
நோ என்னடா உன்னாண்ணா உன் நெத்தி போட்டிலே வந்து அவன் கண்ணு வச்சுட்டு போயிருக்கிறான். அவனை சும்மா உடப்பாரா? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அவன் எனக்கு 1 கொடுத்தான், நான் 2 கொடுப்பேன். அவனுக்கு எதனா பெருசா செய்யணும்டா. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, அவன் கண்ணு முன்னாடி அவன் தம்பியை துடிக்க துடிக்க கொல்லணும். அதுக்கப்புறம் அவனை கொல்லணும். நீங்க அவன் தம்பியை பார்த்துக்கோங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன். டேய் டேனியலை கூட கூட்டிட்டு போ. டேனியலியா அவனை நம்மள கூப்பிடுவானே. நீ போய் தருவேன். டேய் நீயே போய் தரடா. இவனை கூட்டிட்டு போனா நம்மளே போயிடலாம் வா. ஏய் யாரா நீ? ராஜுபாய் பத்தி உனக்கு தெரியல. இவனை கூட்டு வா, நம்மள போட்டு தள்ளுவாங்கடா. திறந்தா இவன் சாவச்சிருவான், கூட்டிட்டு போலாம் அவன் சாவச்சிருவான். சரி வா போய் தரப்பான், வேற வழி. ராஜுபாய் எங்க போனா? என் நட்டத்து மாடி போய் தம்பியை பாடுறா. அண்ணா இதுதான் நான் ஃபர்ஸ்டே வேணாம்னு சொன்னேண்ணா. அண்ணா விட மாட்டா ராஜுபாய். இவனை தூக்கின்னு போய் சயின்டிஸ்ட் வீட்டாண்ட போடுங்கடா. நேரம் வந்துச்சு. அந்த டிவியை கொஞ்சம் போடான். நீ போய் போடா. நீ யாரா? நீ மீண்டும் மீண்டுமா? இப்போ எதுக்கு வந்த? அருணை கூட்டு போகிறேன். என்ன செத்தா போட்டேன்? 3 நாள் செத்துருவேன். நான் உண்மையா? நிறைய சுற்றி கட்டு போகிறப்பே தெரியும். அவன் போகிறேன். இதுக்கு வேற வழியே இல்லையா கடவுளே? ஒரு வழி முதல்ல போட்டு பண்ணிடா. இதெல்லாம் ஞாபகம் தான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. சீரம்மா? ஆமாம், இந்த சீரம்மோட பவர் என்ன? எழுதுவா சொல்கிறேன்.
வாயிலே பேசி மூக்கில் வைக்கிறவளுக்கு அவனா வந்தான், அருணுக்கு மட்டும் ஊசி போட்டான், எனக்கு ஒரு பஞ்சை போட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். இப்போ நான் போய் டிவி போடலாம்ல? சரி போய் போடுறேன். இப்போ டிவி பார்த்தே தான் ஆகணுமா நீ? வந்து உக்காந்துக்கோ. என்ன பண்ண போகிறோம்? முதல்ல இது க்ளீன் பண்ணலாம். யார் அது வந்த உடனே? யாரா நம்பிட்டானே என்ன ஒரே வழி அப்படின்ற இது போகிற கட்ட வருமா? யாருன்னு தெரியாம எல்லாம் போட்டுற முடியாது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ உயிரோட வரத்துக்காக மட்டும்தான் இது போடுறேன், ஓகேவா? ஒரு ரெஸ்ட் எடுக்கிட்டோம், போயிட்டு நம்ம வேலை பண்ணுவோம். எங்கடா ராஜுபாய்? ராஜுபாயா? பாரு, அவன் தான் அவனே தான். உங்களுக்கு தெரியுமா அவனைய? உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல சொல்லு. நாயக் கலீல், பெரிய பையன் ராஜுபாய், சின்ன பையன் டேனியல். டேனியல் வந்து பிறக்கும் போதே மண்ணில் பாதிப்பட்டவன், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். அண்ணா என்னண்ணா பண்ற? நான் என்னண்ணா பண்ற? நீ காசு வாங்குற, எல்லாரையும் பயம் கொடுத்துற, ஏன்னா கொலைலாம் பண்றதுக்கு பாக்குற? நான் கொலைலாம் பண்ணாதண்ணா, அவங்களும் பாவம் தான்ண்ணா, ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ற? டேய், ஆல்ரெடி எங்கள் அப்பா அப்படி சொன்னால்தான் அவனை விட்டு இங்கே வந்தேன். நீ இப்போ என்ன அப்படி சொல்கிற? அவன் எனக்கு அப்பனா இருக்கவே தான் அவனை கொல்லாமல் விட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லை. என்னடா அப்பாவே டேன்ற? ஓ, கை வாங்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? இன்னெல்லாம் நான் கொல்ல மாட்டேன்டா. ஆல்ரெடி நீ அரை மென்டலு, நான் உன்னை முழு மென்டல் ஆக போறேன்டா. சரி, உனக்கும் ராஜுபாய்க்கும் எப்படி லிங்க் வந்துச்சு? ராஜுபாயோட வேலையை சரக்கு வாங்கிட்டு காசு தரமாக அவனை கொண்டுருவான். ராஜுபாய் மொத்தம் 100% பேசுவான். அதில் 70% தான் இது வரும் அவனுக்கு. அதுலேயும் 20% தான் நம்மளுக்கு தருவான். மீது 50% கேட்டோன்னா நம்மளை கொண்டுருவான். அதேமாதிரி தான் 50% நான் கேட்கறதுக்கு போனேன். அந்த பிரச்சனையில் என் தம்பி வந்து மாட்டேன். என் தம்பி உங்களால் உயிரோட கொண்டு வர முடியுமா? உயிரோட கொண்டு வர முடியும், பட் பாஸ்ட்டை மாற்றினா ப்ரெசண்ட் ரொம்பவே அடிபடும். பாஸ்ட் நடந்தது பாஸ்ட்டில் அப்படியே இருந்துட்டோம். பாஸ்ட்டை மாற்றினா ப்ரெசண்டில் ஒன்று நல்லது நடக்கலாம், இல்லை கெட்டது நடக்கலாம். அது யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ பாஸ்ட்டில் நடந்தது அப்படியே இருக்கட்டும், அதை மாற்ற முடியாது. சரி, இப்போ உனக்கு ராஜுபாய் எங்கே இருக்கிறான்னு தெரியுமா? அவன் எங்கே இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் இன்னைக்கு எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். எப்படி அவனை கொல்ல போகிறேன்? அவனை நான் 2 வாட்டி கொண்டுக்கிறேன்டா, ஆனால் திருப்பி அவன் வீடு வந்துருக்கிறான். அதுக்கு காரணம் சீரமாக தான் இருக்கணும். அவங்ககிட்ட அந்த சீரம் இருக்க வரைக்கும் தான் ஆடுவான். சீரம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ சைக்கிள் எடுத்து போகலாம். நான் வரேன். இங்கே இன்னைக்கு சாயங்காலம் சரக்கு எடுத்துன்னு வா.
இனாவத் கலீல் காடு கிட்ட வா. நீ கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வர, இல்லைன்னா உயிர் என் கை. ஒரு நிமிஷம் இரு. இருக்கிற மாதிரியே தெரியுது. யாரா நீ? நீ பேட்மேன்னா நான் உனக்கு ஜோக்கர்ரா. நீ யாரா இருந்தாலும் உனக்கு என் கையில் தான்டா சாவு. அண்ணா இதெல்லாம் தெரிதா? ஆமா சீரம் தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி சீரம் கிடையாது. இது வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ற சீரம் கிடையாது, பவரை டிக்ரீஸ் பண்ற சீரம். இதை வந்து ராஜுபாய்க்கு போட்டு பவர் இல்லாம அதுக்கப்புறம் தான் அவனை கொல்ல முடியும். ஓகேவா? இப்பே போடலாமே. சரி போகலாம். வெயிட் அண்ட் see. நான் சமாதி ஆகிறதுக்கு போறேன். அதுக்கு நாங்க விட்டாதானே. சயின்டிஸ்ட், நீ வருவேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது. சயின்டிஸ்ட், எல்லா கதையிலையும் ஹீரோ ஜெயிப்பான், வில்லன் செத்துருவான். ஆனால் இந்த கதையில் ட்விஸ்ட் அதிகம். இந்த கதையில் ஹீரோ தோப்பான், ஆனால் இந்த வில்லன் ஜெயிப்பான். பாம்பு கடிச்சோ மனுஷன் அடிச்சோ சாகரத்துக்கு ஒன்றும் ராஜுபாய் மனுஷன் இல்லை, மிருகம். ராஜுபாய், நான் ஒரு வாட்டியில் 2 வாட்டி சாவடிச்சுக்கிறேன். ஆனால் நீ ஏதோ பண்ணி வீடு வந்துடுற. பட் 3ஆவது வாட்டி மிஸ்ஸே ஆகாது. ஆல்ரெடியே ஒருத்தன் காலி, இருக்கிறது நீ தான். இன்னையும் காலி பண்ணுறா. நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு ஹீரோ காலியா? இவனையும் சீரம் போட்டு கொண்டு வந்துட்டியா? 2 பேரையும் நான் தான் பார்க்கணும். ஒரு கை பார்த்துடுறேன். யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? நான் தான் அவனை கொல்லுவேன். உன்னால அவனை கொல்ல முடியாதுடா. எனக்கு நீ 1 நிமிஷம் டைம் கொடு. காமெடியா இருக்குது. ஏன் அடிய பாரு. இதுக்கு மேல ஒண்ணு விட மாட்டேன்டா.
இந்த சீரம் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜுபாயை யாராலையும் கொல்ல முடியாது. அந்த சீரம் அதை செஞ்சதே நான் தான். அதை அழிக்கவும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் விட்டாதானே. ஏன் எங்களுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? என்னையால சாவடிக்கு வந்த ஒரு அடி கூட தாங்காத அடி வரியா? யார பார்த்து போட்டாங்க. இப்போ ஒன்று அடிக்க வர பாடுறேன். வெயிட் அண்ட் சி. இந்த சீரம் நம்ம கிட்ட இருக்குதுன்னு ராஜுபாய்க்கு தெரிஞ்சிச்சானா ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு போட விடாது பண்ணுவான். சரி, என்ன பண்றது? ராஜுபாய்க்கு சீரம் நீ தான் போடுற. ஆமாம், நீ தான் போடணும். இது ஒரிஜினல் சீரம். நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று செய்கிறேன். டூப்ளிகேட் செஞ்சு எடுத்துன்னு நீ தான் அவனுக்கு போடுற. அடிக்கிறதுலாம் நீ சீரமே தேவையில்லடா. என்ன நீ இப்போ உயிரோட விட்டேன்னு வையேன், நான் கொள்ள அடிச்ச மொத்த பணத்தையும் உனக்கே கொடுத்துட்றேன். உன்னை உயிரோட விடுறதுக்கு நான் ஒன்றும் நல்லவன் இல்லை. ஐ எம் ரியல் கில்லர்ரா. அப்புறம் சாவத் மேடம் ஒன்று கேட்டு சார். பேட்மேன். அந்த பேட்மேனா? ஆக்டிவேட் ஆகல. ஏன்னா நான் உனக்கு போட்டது சீரம் இல்லை. நீ ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணிக்கிற, நிறைய பேரை கொண்டுகிற. அதனால உனக்கு நான் சீரம் போட்டதே தப்பு. ஸோ இதுமேலாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாது இரு. ஓகே, இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன்.